எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டுக்கு இருக்கக்கூடிய பெரியம்மை நோய், அந்த நோயை எப்படி நாம சரி பண்ணணும் அப்படிங்கிற மேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு இந்த பெரியம்மை நோய் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த நாட்டு மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு அந்த நோட்டீஸில் என்ன மேட்டர் இருக்குதோ அதை அப்படியே நம்ம வீடியோவை போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வேணும்னா இந்த நோட்டீஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நம்மலாம் செத்து போனதுக்கு அப்புறம் கூட இருக்கக்கூடிய மாடு வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பெரியம்மைக்கு என்னென்ன நாட்டு மருத்துவம் இருக்குது அதை நம்ம வீடியோவை எடுத்து போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வரும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியம்மைக்கு நம்ம என்னென்ன மருத்துவம் பயன்படுத்துவோமோ ஒரு சில இலைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நிலவேம்பு இலை, திருநீற்று பச்சிலை, வில்வ இலை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் மறந்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அதோட பிக்சர்ஸ்லாம் வர்றது மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த இலை எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இலை தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தோணும். அதனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த மருத்துவத்தை வந்துட்டு கீழே தமிழில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே அதில் நான் இதில் என்னென்ன மருத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் இதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அதை நான் பண்ணியிருக்கேன். அந்த மருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மேட்டரை பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து உடம்புல கட்டி கட்டியாக வந்துட்டு மாட்டையே உருக்கி எடுத்துரும், நாக்குக்கெல்லாம் புண்ணாக போயிடும். இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டையே கொண்டு போடும். அந்தளவுக்கு இது கொடுமையான நோய். அதனால் இதுக்குண்டான மருத்துவத்தை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி மாட்டை காப்பாற்றி ஆகணும். அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நோயால் தாக்கப்பட்ட இந்த மாட்டுக்கு எந்த மாதிரி மருத்துவம் தெரியுமா கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு மருத்துவம் 10 வெத்தலை எடுத்துக்கணும், மிளகு 10 கிராமு, உப்பு 10 கிராமு, அப்புறம் தேவையான அளவு வெல்லம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நாக்கில் தடவணும். இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். 2ஆம் நாள்லேருந்து இந்த மருந்தை பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாக்கில் தடவி விடணும். அடுத்து 2வது மருத்துவம், இதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனே நல்லா தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை வீடியோவில் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி ரைட், அதில் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். பூண்டு 2 பல்லு, கொத்தமல்லி 10 கிராமு, சீரகம் 10 கிராமு, துளசி ஒரு கைப்பிடி, காய்ந்த லவங்க இலை வந்துட்டு ஒரு 10 கிராமு, மிளகு 10 கிராமு, 5 வெத்தலை, சின்ன வெங்காயம் 2, மஞ்சத்தூள் 10 கிராமு, நிலவேம்பு இலை 10 கிராமு, திருநீற்று பச்சிலை ஒரு 10 கைப்பிடி, வேப்பிலை 10 கைப்பிடி, வில்வம் இலை ஒரு கைப்பிடி, வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சு நல்லா சிறிதாக வந்துட்டு முதல்ல கொடுத்த மாதிரியே நாக்கில் தடவி கொடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து எப்படி நீங்கள் தடவுனீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. 2ஆம் நாள்லேருந்து காலை மற்றும் மாலை 2 வேளையும் இந்த நோய் வந்துட்டு சரியாகிற வரைக்கும் கொடுக்கணும். இந்த மருந்தை வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த நோய் அந்த மாட்டை விட்டு ஓடி போயிடும். நம்ம நாட்டு மாட்டுக்கு நம்மளாம் சீக்கிரமாக வந்துட்டு காப்பாற்றி போடலாம். சரி வர இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயத்துக்கு போடக்கூடிய மருந்து, அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காயத்தில் எதுவும் புழுக்கள் இருந்தாலும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சீத்தாப்பழ இலையை அரைச்சி அந்த காயத்தை தடவுன்னு வச்சுங்களேன், அதில் இருக்க புழு செத்து போயிடும். அப்படி இல்லாட்டி பச்சை கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த காயத்தில் தடவி விட்டீங்க அப்படின்னா அந்த புழு வந்துட்டு வெளில வந்துடும். அப்படி நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அந்த காயத்தில் மருந்து போடணும். அதுக்கு மருந்து என்ன மாதிரி மருந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். குப்பைமேனி இலை ஒரு கைப்பிடி, துளசி இலை ஒரு கைப்பிடி, மஞ்சத்தூள் 200 கிராமு, பூண்டு 10 பல்லு, வேப்பிலை ஒரு கைப்பிடி, தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் 1/2 லிட்டரு, மருதாணி இலை ஒரு கைப்பிடி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த சுத்தப்படுத்திப்போம் பார்த்தீங்க அந்த புண்ணு அந்த காயத்து மேலே நீங்கள் தடவி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நோய் வந்துட்டு சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும். இப்படி மருந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பெரியம்மை நோய் மாட்டை விட்டு சீக்கிரமாக விளையிடும். அதனால் தொடர்ந்து இந்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது நானா சொல்ல, தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வந்துட்டு இந்த நாட்டு மருத்துவத்தை நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா இந்த பெரியம்மை நோயிலிருந்து மாட்டை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மேட்டர் கொடுத்துருக்காங்க. இது நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை மேக் பண்ணி போட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் எல்லா பேத்துக்கும் போய் சேர்றது மாதிரி இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.